ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அந்த டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சையம்மன் வரலாறு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேத்துக்கு பச்சையம்மன் வரலாறு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பச்சையம்மன் வரலாறு என்பது கிராம தெய்வ வழிபாடு தொடர்பானது. பார்வதி தேவி சிவபெருமானின் கண்களை மூடியதால் சாபம் பெற்று பூமிக்கு வந்ததாக புராணம் கூறுகிறது. அவள் பெரும்பாலும் சுயம்புவாக தியான நிலையில் மலைகள் நதிகள் நிறைந்த பசுமையான இடங்களில் அருள்பாலிப்பவள். குலதெய்வமாக வழிபடும் பல குடும்பங்கள் குழந்தைகள் நலனுக்காகவும் தீவினைகளை நீக்கவும் இவளை வழிபடுகின்றன. முக்கிய அம்சங்கள் பற்றி பார்ப்போம். பச்சையம்மன் என்றால் பசுமையான அம்மன், எனவே இயற்கையோடு இணைந்தவள். பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை மூடியதால் ஏற்பட்ட சாபத்தால் அவள் பூமிக்கு வந்து பச்சையம்மனாக அருள்பாலிக்கிறார் என்று வரலாறு குறிப்பிடப்படுகிறது. கிராம தெய்வமாக வழிபடப்படும் இவள் பல கோவில்களில் சுயம்புவாக காட்சியளிக்கிறாள். அவள் தியான நிலையில் அமர்ந்திருப்பதாக கருதப்படுகிறது. குழந்தைகள் முதல் முடிக்காணிக்கை, காது குத்துதல் போன்ற சடங்குகள் இங்கு நடைபெறுகின்றன. வேப்பிலை, சேலை, தீச்சட்டி ஏந்துதல், எலுமிச்சை பழம் படைத்தல் போன்றவை பொதுவான வழிபாடுகள். பல குடும்பங்களுக்கு வாழைப்பந்தல் பச்சையம்மன் குலதெய்வமாக இருக்கிறாள். மேலும் வம்ச விருத்திக்கு உதவுகிறாள். சென்னை போன்ற நகரங்களிலும் கிராமங்களிலும் பல பச்சையம்மன் கோவில்கள் உள்ளன. இவை பெரும்பாலும் பாரம்பரிய கிராம கோயில்களாக இருக்கும். கூடுதல் தகவல்கள் பற்றி பார்ப்போம். பச்சையம்மன் வரலாறு குறித்த பல கதைகள் கிராமப்புறங்களில் நிலவுகின்றன. சில கதைகள் அவர் காஞ்சியிலிருந்து அருணாச்சல மலைக்கு சென்றபோது உள்ளூர் மன்னனின் தடையை முறியடித்து பூதகணங்களுடன் சென்றதாக கூறுகின்றன. மேலும் மகாத்மா காந்தி மற்றும் ரமண மகரிஷி போன்றோரும் சில பச்சையம்மன் கோவில்களுக்கு வருகை தந்துள்ளதாக வரலாறு குறிப்பிடப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.